வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், காலை உணவுக்கு இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் எல்லாம் நான் போட்டு அரைக்கிறேன்னு சொல்லி காட்டுவோம்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் நல்ல அந்த பச்சை அரிசி இருக்குது, அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு தினையும் வச்சுருக்கிறேன், மற்ற ராகியும் மெயினாக வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கு காலை உணவுக்கான இட்லி செய்கிறதுக்கு மாவரைக்கிறதுக்கு போட போகிறேன். அதை எப்படி நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். நான் இப்போ இட்லி ஒரு நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அடுத்த நாள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். நான் அதால் இதில் உளுந்து ஒரு அரை கப் அளவு போதும். இதில் உளுந்து ஓகே. அதை மாதிரி பயரும் கொஞ்சம் போடணும். பயர் எடுத்து போடுவோம். பயரும் உளுந்து எவ்வளோ எடுத்துங்களோ அந்த அளவுக்கு பயரும் போடுவோம். போட்டுட்டு பிறகு அரிசி பயறு உளுந்து எல்லாமே சேம் இதுக்கு எடுத்தால் சரி. அடுத்து தினையும் சேம் அளவுக்கு தான். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தினையும் எடுத்தால் சரி. ஆனால் நான் ராகி ஒரு கப் எடுப்பேன். எல்லாமே அரை எடுத்துட்டு ராகியை ஒரு கப் ராகி எடுத்தால் சரி. இவ்வளோத்தையும் மற்ற உடைச்ச பயிரண்டு சொன்னால் ஊறுறது குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஊறிடும். ஆனால் இந்த முழு பயறு கொஞ்சம் லேட் ஆகும்ன்றதால நான் உடைச்சது எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான். இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 6 hours ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ மார்னிங் நேரத்துக்கு நீங்கள் இப்போ நைட் போட்டுட்டு மார்னிங் நைட் போட்டுட்டு மார்னிங் அரைச்சிட்டு ஈவினிங் தோசை என்றாலும் சரி இட்லி என்றாலும் சரி செஞ்சால் நல்லா சாஃப்டாகியும் நல்லா பொங்கியும் வரும். நான் இப்போ மதியம் போட்டிருக்கிறேன். நான் ஈவினிங் அரைச்சிட்டு நாளைக்கு மார்னிங் நான் இதை இட்லி செய்கிறதுக்கு தான் இது போட்டிருக்கிறேன். ஓகே. இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நல்லா கழுவி போட்டு நாங்கள் ஊற வைப்போம். ஒரு 6 hours ஊற வச்சுட்டு எப்படி இட்லி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இப்போ நான் சிறுதானியங்களில் இட்லி செய்வோம் பண்ணிட்டு ஊற வச்சது 6 மணித்தியாலம் இது நல்லாவே ஊறிட்டுது. ஊறினோடனே நான் இப்போ ஒரு ஈவினிங் டைம் நான் இதை நல்லா அரைச்சி போட்டு புளிக்கிறதுக்காக நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் தான் நான் இட்லி செய்ய போகிறேன். ஓகே, வாங்கோ அரைச்சிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் தண்ணி சேர்க்காம தான் இதுன்றது. கொஞ்சம் அரைப்படைக்குள்ளே கொஞ்சம் இருக்கிற இதே போதுமானது. அந்தளவுக்கு இருந்தாலே இட்லி செய்ய நல்லா இருக்கும். இது வாங்கோ அரைச்சிட்டு பார்ப்போம். நான் ஒரு மிக்சியில் போட்டு தான் அரைச்சிட்டு இருக்கிறேன். இது அரைக்கைக்குள்ளே அந்த ராகியில் அந்த பால் வரும். அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாசமாக இருக்கும். அதெல்லாம் விரைக்குள்ளே நல்ல டேஸ்டாயும் இருக்கும். ராகியின் பால் நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ராகி ஊற வச்சுட்டு பால் அடிச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிக்கவும் அதுக்கு நல்லா இருக்கும். விடியையில் குடிக்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். அடிச்சுட்டு எடுத்து வைப்பேன். பாருங்க, நல்லா அரைப்பட்டுடுது. மேலே பாருங்க, நல்லா அந்த பால் விட்ட மாதிரி இருக்குது. இதில் ப்ரௌன் ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஒயிட் ரைஸ் நான் போடையில். ப்ரௌன் ரைஸ் பச்சை அரிசின்னு சொல்லுவினோம், அதை போட்டிருக்கிறேன். அந்த ராகி கூட போட்டபடியாக அந்த ராகியின் பால் இப்படி இருக்குது பாருங்க. நல்ல ஒரு ஒயிட் கலரில் பால் மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்கோ இட்லி செய்யலாம். நான் இட்லிக்கு இதை விரைச்சி வச்சேன்னா நீங்கள் பாருங்க இப்படி புளிச்சிருக்குதுன்னு சொல்லி
இது வந்து ஒரு 10 கொஞ்சம் பெரிய இட்லி செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு 10 இட்லி செய்யலாம். வாங்க இட்லி செஞ்சுட்டு நான் காட்டுறேன்னு எப்படி சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ராகி எல்லா சிறுதானியமும் போட்டு செஞ்சுருக்கிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ நான் இட்லிக்குள்ளே இட்லி அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இதில் பாருங்க அவிஞ்சிட்டு இருக்குது. இப்படி தான் வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பொங்கி இருக்குது பாருங்க. இதில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு, அதோடு சேர்த்து தேங்காய் பூவும் தக்காளி பழம் எல்லாம் போட்டு சட்டியில் கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடைச்சி எடுக்க போகிறேன். அதுதான் இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறேன். இதில் அவிஞ்சிட்டு தானே நினைக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இதில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா பொழிச்சிச்சு தானே சொன்னால். இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி பொங்கி வரும் நல்லா. பொங்கிட்டு இப்படி வெடித்து வரும். நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதிலேயே தெரியும், நல்லா வெடிச்சிருக்கு. முதல் தடவை வச்சு எடுத்துட்டேன், இப்போ செகண்ட் டைம் வச்சுருக்கிறேன். நல்லா பாருங்க, இது பொங்கி கொண்டு வரும், நல்லா இதாண்டி வரும், இங்கால வரும், இது இப்படி வரும். இப்போ வந்து இட்லிக்கு வந்து இது ராகி இட்லி, கூட ராகி போட்டபடியாக சிறுதானியம் போட்டு, இது வந்து இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி அரைச்சிருக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தடி அவிச்சாச்சு. இப்போ இதில் வந்து பருப்பு கறி, இதில் வந்து சம்பல் வச்சிருக்கு, சட்னி. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. முதல் பருப்போடு சாப்பிட்டு பார்ப்போம். சம்பளோட சாப்பிட்டு. ஓகே, அப்போ வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து இரவு சாப்பாடோ இல்லாட்டி விடியத்துக்கோ வந்து இப்படி நீங்களும் முட்டலி செய்து பருப்பு கறி இல்லாட்டிக்கு சாம்பார் வந்து நல்லா இருக்கும். சாம்பார் தான் நல்லா இருக்கும். ஓகே, நீங்களும் வந்து உங்களை வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஓகே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் இருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.